வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ஆர். கிருஷ்ணவேணி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அரசர் மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். உடற்பயிற்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மாசு கட்டுப்பாட்டுக்கான ஒரு தீர்வாகவும் விளங்குகிறது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் ஆசிய கோப்பையை இந்தியா வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக குவைத் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அரசர் மற்றும் பட்டத்து இளவரசரை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு பிரதமருடன் இணைந்து இரு நாட்டு பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தையிலும் அவர் பங்கேற்கிறார். பயான் மாளிகையில் இன்று குவைத் நாட்டு பாரம்பரிய முறைப்படி திரு நரேந்திர மோடிக்கு அரசு மரியாதை வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சகங்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி வாயிலாக வழங்குகிறார். நாடு முழுவதும் 45 இடங்களில் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாட்டின் கட்டமைப்பில் இளையோரின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் வேலைவாய்ப்பு திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஃபிட் இந்தியா இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று ஆரோக்கியத்துடன் திகழ வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஃபிட் இந்தியா சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்து பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மற்றும் இந்திய திபெத் எல்லை காவல் படையினருடன் இணைந்து சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் வகையில் நடத்தப்படும் இந்த இயக்கமானது நாடு முழுவதும் 1100 இடங்களில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். உடற்பயிற்சி ஆரோக்கியத்தை பேண வகை செய்வதோடு மாசு கட்டுப்பாட்டுக்கான ஒரு தீர்வாகவும் விளங்குகிறது என்று திரு மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். இதனிடையே தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மாதவரத்தில் ஃபிட் இந்தியா விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் ஃபிட் இந்தியா உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வலிமையான இந்தியா என்பது ஒவ்வொரு இந்திய குடிமக்களின் ஆரோக்கியத்தில் உள்ளது என்பதை வலியுறுத்தி மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சென்னையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையம் சார்பில் ஃபிட் இந்தியா விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே நடைபெற்றது. உடல் நலத்தை பாதுகாக்கும் ஃபிட் இந்தியா விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை வைத்துக் கொண்டு இந்த சைக்கிள் பேரணி சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி சுமார் 5 கிலோமீட்டர் வரை சென்று புழல் ஏரி அருகே முடிவடைந்தது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன். ஜெர்மனியின் மக்டிபர்க் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தாக்குதல் சம்பவம் மிகவும் பயங்கரமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நேரிட்ட தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர், 200 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் இந்தியாவை சேர்ந்த 7 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களுடன் இந்திய தூதரகம் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய கணித தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கணித மேதை சீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை கௌரவிக்கும் விதமாக இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கணிதம் கண்டுபிடிப்புக்கான ஒரு பாலம் எனும் கருப்பொருளில் இந்த ஆண்டு நாடு முழுவதும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து அம்மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுடன் பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி.
லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மே மாதம் முதல் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கல்வி, தொழில், வாழ்விட மேம்பாட்டு திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அச்செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஃபெஞ்சல் புயல் பேரிடர் நிதியை தமிழகத்திற்கு உடனடியாக மத்திய அரசு வழங்கிட வேண்டும் என்பது உட்பட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய நாட்டிய விழா மாமல்லபுரத்தில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் கரகம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. 1 மாத காலம் நடைபெறும் இவ்விழாவில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பினர் இடங்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேலும் செங்கடல் பகுதிகளில் ஹவுதி அமைப்பினர் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே ஹவுதி அமைப்பினர் இஸ்ரேல் டெல் அவீவ் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 20 பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. சிரியா நாட்டில் மீண்டும் தமது தூதரகத்தை திறந்திருப்பதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. சிரியாவில் நடந்த 13 ஆண்டு கால உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கத்தார் கூறியுள்ளது. கடந்த வாரம் கத்தார் அரசு பிரதிநிதிகள் குழு டமாஸ்கஸ் சென்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்திய நிலையில் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் காற்றின் மாசு தரம் மேலும் மோசமடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 11 மணி நிலவரப்படி சராசரி காற்று தரக் குறியீடு 395 உள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் குளிர் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்ஜித், பாகிஸ்தான், முசராபாத் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை வரை குளிர் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 4 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் ஆசிய கோப்பையை இந்தியா வென்றது. கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் அணியை 41 ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய பங்களாதேஷ் அணி 18.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 76 ரன் எடுத்தது. இந்த ஆட்டத்தில் 52 ரன் எடுத்த இந்தியாவின் ஜி த்ரிஷா சிறந்த வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டார். அதிகபட்சமாக இந்தியாவின் ஆயுஷி சுக்லா 3 விக்கெட்டுகளை எடுத்தார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. வதோதராவில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. மும்பை சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆகான்ஷா சலூங்கி மற்றும் அனாஹத் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அமிஷன் ராஜ் சந்திரன் செக் குடியரசின் விக்டர் பைரஸை எதிர்கொள்கிறார். புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் பெங்களூரு தமிழக அணியையும் மும்பை அணி ஹரியானாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அரசர் மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். உடற்பயிற்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மாசு கட்டுப்பாட்டுக்கான ஒரு தீர்வாகவும் விளங்குகிறது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் ஆசிய கோப்பையை இந்தியா வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், 6 நியூஸ் சென்னை யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.